திமுக கூட்டணி 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் உறுதிபட தெரிவித்து வருகிறார். அண்மையில் செயற்குழுவிலும் அந்த தீர்மானத்தை திமுக நிறைவேற்றியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2026 தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் ஒரு ஒரே அணியிலே திரளுவார்கள் என்பதற்கான எந்த நம்பிக்கையும் இல்லை. நீங்கள் சொன்ன பிறகு தான் எனக்கு தெரியுது. அவர்கிட்ட இதுவரையில் என்கிட்ட எதுவும் பேசலை. அந்த மாதிரியான ஒரு முயற்சி இருப்பதாக எனக்கு தெரியாது. திமுக கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பார் என்று நான் நம்புகிறேன். நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் பாஜக கூட்டணிக்கு எல்லாரும் வரணும், நம்ம வலிமையாக இருக்கிற திமுக எதிர்க்கணும்னா நம்மளாம் ஒன்றா சேரணும்னு சொல்லி அவர் ஒரு கூட்டணி பேச்சு பேசியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சிதறி கிடக்கிற எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேரும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது வெற்றிகரமாக அமையாது என்பதை கடந்த தேர்தல்களில் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். பத்திரப்பதிவு துறையில் இப்போ 20 வகையான பத்திரத்தாள் விலை உயர்ந்திருக்கு. அதாவது 20 ரூபா இருந்தது 200 ரூபா இருக்குது. 10,000லேருந்து 40,000 ஆயிருக்கு. 2001 அப்புறம் இப்போ தான் உயர்ந்திருக்கு. சாதாரண மக்கள், எளிய மக்கள் பாதிக்கப்படாத வகையில் அந்த விலை உயர்வு அல்லது கட்டண உயர்வு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அது குறித்து நான் இன்னும் விவரங்களை திரட்டி முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்பேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த கட்டண உயர்வு இருக்கிறது. அதனால் எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது.